சேலத்துக்கு போறேன் தட்டுவடை செட்டு எங்க நல்லா இருக்கும்னு கேட்டதுக்கு எக்கச்சக்கமான ஃபாலோவர்ஸ் இந்த கடையை ரெக்கமெண்ட் பண்ணிருந்தாங்க. ஒரே பிளேட்ல கிட்டத்தட்ட 10 ஃபிளேவர்ஸ் தட்டுவடை செட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. சேலத்துல தட்டுவடை செட் ஃபேமஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காங்க. இந்த கூடை செட், போட்டி செட், சட்னி முறுக்கு அப்படி இப்படி 100 வெரைட்டிஸ் மேல வச்சிருக்காங்க தெரியுமா. சேலத்துல அத்தனை தட்டுவடை செட் கடை இருந்தாலும் இந்த கடை இருக்குல்ல, இதுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கான். கூட்டம் வந்துட்டே இருக்கும். சேலம் சீரீஸோட 7th எபிசோட்க்கு அக்ரஹாரம் சீட்ல இருக்க தீபிகா தட்டுவடை செட் பூண்டு, இஞ்சி, சில்லி நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்கும். நம்ம டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி ஒரு ஃபிளேவர் இல்லாட்டி ஒரே முறுக்குல 3-4 ஃபிளேவர்ஸ் கொடுப்பாங்க. செம்மையா இருந்துச்சு. அப்புறம் தட்டுவடை செட், இந்த ஓட்ட வடை இருக்குல்ல, அதுல சட்னி வச்சுட்டு அதுக்கு மேல கேரட், பீட்ரூட், ஆனியன், அதுக்கு மேல ஸ்பெஷல் பொடி, அதுக்கு மேல நமக்கு பிடிச்ச ஃபிளேவர் சட்னி திருப்பியும் வச்சுட்டு சாப்பிட கொடுப்பாங்க பாருங்க. சும்மாவா சொன்னாங்க சேலத்து தட்டுவடை செட்னு. செம்மையா நல்லா கருக்கு மொறுக்குன்னு உள்ள தட்டுவடை செட் நல்ல வெஜ்ஜிஸோட சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் இந்த சட்னி முறுக்கு, சட்னியை முறுக்குல சுமாரா 10 to 15 நிமிஷம் ஊற வச்சிருவாங்க. ஊர்ன முறுக்குக்கு மேல அவங்க ஸ்பெஷல் பொடி ஆனியனோட கொடுப்பாங்க. ட்ரஸ்ட் மீ, சாப்பிட்டா ஒரு அல்வா சாப்பிடுற மாதிரி வாயில அப்படியே கரைஞ்சு போயிடும். இது தவிர என்னோட ஃபேவரட் பாத்தீங்கன்னா போட்டி அப்பளத்துல பீனட்ஸ் மசாலா வச்சு கொடுக்குற இந்த போட்டி செட். அப்புறம் இந்த கூட முறுக்குல பயங்கர ஃபீலிங்கா இருக்கும். சேலம் போறீங்கன்னா கண்டிப்பா தட்டுவடை செட் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் உங்களோட ஃபேவரட் தட்டுவடை செட் எதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஃபுடீஸ் ஃபைனிங்ஸோ ஃபாலோ பண்ணுங்க.